ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 3C என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த 5S 3C அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 3C அந்த 3C என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் லொக்கேஷன். கான்ஸ்டன்ட்டில் வருது இல்லையா, குவான்டிட்டி, கண்டெய்னர், லொக்கேஷன், இது மூணுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 3C. ஓகே, ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் குவான்டிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஒரு பின்னில் வந்து ஒரு 50 நம்பர் இருக்கணும். குவான்டிட்டின்னா அந்த 50 நம்பர் தான் இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கும்ல. இப்போ 50 வைக்கிற இடத்துல ஒரு 60 நம்பர் இல்லைனா 80 நம்பர் அப்படி வைக்கிறாங்கன்னா அந்த பின்னில் வந்து கவுண்ட் பண்ணும்போது நம்ம 50ன்னு எடுத்துருப்போம், ஆனால் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி இருக்கும். அதனால் மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் அந்த 50 நம்பர் தான் இருக்கா அப்படின்ட்டு ஒரு தாட்டி என்ஷூர் பண்ணிக்கணும். ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது. அதுதான் கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், ஓஇஎம் கேட்குற மெட்டீரியலை வந்து ஸ்டோர் பண்ணும்போதும் இல்லை ஹேண்டில் பண்ணும்போதும் அந்த கண்டெய்னர் வந்து சேஃபாக தான் இருக்கா, ஹேண்டிலுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணுறது தான் இந்த கான்ஸ்டன்ட் கண்டெய்னர். கான்ஸ்டன்ட் லொக்கேஷன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பொருள் எல்லாத்தையும் வைக்கணும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வைக்கணும், அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும். இதுதான் கான்ஸ்டன்ட் லொக்கேஷன். இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து இந்த யார்ட் ஒதுக்கியிருக்காங்க, ஒரு பெரிய யார்டில் ஏதாவது ஒரு கார்னர் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னா அந்த கார்னரில் மட்டும்தான் வைக்கணும், மற்ற இடத்துல போய் வைக்கக்கூடாது. இதுதான் கான்ஸ்டன்ட் லொக்கேஷன். இந்த 3C வந்துட்டு அப்ளிகபிள் டு ஆல் ப்ராடக்ட், ஸ்பேர்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ், இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அது இல்லாமல் இந்த 3C வந்து எங்கே அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஏரியாஸ் இன் ஃபேக்ட்ரி, அதாவது ஃபேக்ட்ரியில் வந்துட்டு இந்த மோல்ட் ரூம், டூல் ரூமு, மிஷின்ஸு, ஷாப் ஃப்ளோர் சொல்கிறோம்ல அது, ஸ்டோர்ஸு, இங்கெல்லாம் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் வந்துட்டு இந்த ஃபைல் ரேக்கு, ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்கல்ல, அங்கே வந்து அப்ளிகபிள் ஆகுது. அப்புறம் கேன்டீனில் கூட அப்ளிகபிள் ஆகுது. அப்புறம் ப்ராடக்ட் ஃப்ளோ சீக்வன்சி இருக்குது இல்லையா, அதாவது ஒன் ப்ராசஸ்லேருந்து இல்லைனா ஒன் ஃபங்க்ஷன் இல்லைனா ஆப்ரேஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த ஆப்ரேஷன் போகும்ல, அங்கே வந்து இந்த 3C வந்து யூஸ் ஆகுது. அதாவது இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னும்போது அந்த கான்ஸ்டன்ட் கண்டெய்னரில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி வரும். அதில் ஒரு 50 நம்பர் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கண்டெய்னரில். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போகும்போது அந்த 50 நம்பரோடு போகும், அதோட கம்மியாக போகாது. அதனால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, இல்லை எந்த ஸ்டேஜில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக அந்த பின்னை கவுண்ட் பண்ணியே சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3C வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ரா மெட்டீரியல்ஸு, ஒர்க் இன் ப்ராசஸ்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸு, ஸ்பேர்ஸ் ஃபார் மிஷின், டூல்ஸ் ஃபார் மிஷின், கன்சூமபிள் ஃபார் ப்ரொடக்ஷன், ஸ்டேஷ்னரி இன் ஆஃபீஸு, கேன்டீன், இங்கெல்லாம் வந்துட்டு இந்த 3C அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவு டு ப்ராக்டிஸ் 3C. 5Sஓட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் 3C. கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, கான்ஸ்டன்ட் லொக்கேஷன், இது மூணும் தான் 5Sஓட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கான்ஸ்டன்ட் கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னும் போது எவ்வளோ குவான்டிட்டின்னு ஈஸியாக தெரியும். கான்ஸ்டன்ட் லொக்கேஷன், இந்த இடத்துல தான் இந்த மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக தெரியும். சப்போஸ் அந்த மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லை ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக ஆர்டர் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் ஆர்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம். இன்வென்ட்ரி வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹவு டு இம்ப்ளிமெண்ட் 3C கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாக் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தீர்மானிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்பேச் ஸ்லாட் சைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு செகண்ட் வந்து தீர்மானிக்கணும். தேர்டு வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி லாட் சைஸை வந்து டிவைட் செய்யணும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு 18 kg தான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணலாம். மேனுவலாக எடுத்துகிட்டு போகலான்னா அந்த 18 kg மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணால் மிஷினரிஸ் வச்சு தான் மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு குவான்டிட்டிஸ் எவ்வளோன்ட்டு ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஒரு பின்னில் இப்போ அதான் சொன்ன மாதிரி 50 நம்பர் வைக்கணும் அப்படின்னா அந்த 50 நம்பர் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாண்டர்டைஸும் பண்ணணும். அதுக்கு மேலே வைக்கலாமா அந்த பின்னில் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அப்புறம் அதை வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கான்ஸ்டன்ட் கண்டெய்னர். இந்த கான்ஸ்டன்ட் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு
கான்ஸ்டன்ட் குவான்டிட்டியை மட்டும்தான் கான்ஸ்டன்ட் கண்டெய்னரில் வைக்கணும். ஃபஸ்ட்டு இதிலே சொல்லியிருப்போம்ல கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. இப்போ 50 நம்பர் வைக்கணும்னா அந்த 50 நம்பர் மட்டும் தான் வைக்கணும். எக்ஸ்ட்ரா குவான்டிட்டிஸ் அதில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சுனா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சேஃப் இல்லை, மெட்டீரியலும் டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷனில் கிரிட்டிக்கல் ஏரியா இதுன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஜிஸ்டிக் டைமில் டிஸ்பேச் டைமில் ப்ராடக்ட்டு எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, எந்தெந்த ஏரியாலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஃபிக்ஸர் வந்து டிசைன் பண்ணணும். டிசைன் செஞ்சுட்டு அதுக்கு ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். அது வந்து கிரிட்டிக்கல் ஏரியாவை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாதபடி இருக்கா, பேக்கிங்கு, ஹேண்ட்லிங்கு, டிரான்ஸ்போர்ட் அப்போ எதுவும் டேமேஜஸ் ஆகாமல் இருக்கா, கிரிட்டிக்கல் ஏரியாஸ் இல்லைனா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இன்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி டிஸ்பேச் பண்ண போகிறாங்க, இல்லை எவ்வளோ குவான்டிட்டி ஸ்டோர் பண்ண போகிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே சிமிலராக ஃபிக்ஸர் பண்ணிவிட்டு அதே எல்லா பார்ட்டுக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட் லொக்கேஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளான்ட்டில் இருக்க ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும், பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிளான்ட் லேஅவுட் ஒன்று போடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பார்ட்டுக்கும் ப்ளேஸ் தரணும். அந்தந்த பிளேஸில் தான் அந்தந்த பார்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வேறு எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த பார்ட்டு இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியாமல் போயிடும். சில டைம் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு அன்வான்ட் மூவ்மெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் லொக்கேஷன் தரக்கூடாதுன்னு இல்லை, வேறு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரெகுலர் மூவ்மெண்ட் ஐட்டம் அந்த இதுக்கெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரலாம். இதில் முக்கியமானது வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் கண்டெய்னருக்குள்ளே கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி தான் இருக்கணும். இப்போ 50 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும், அந்த 50 நம்பர் மட்டும் தான் இருக்கணும் கான்ஸ்டன்ட் லொக்கேஷனில். கான்ஸ்டன்ட் கண்டெய்னருக்குள்ளார வேறு அதிகமான மெட்டீரியலோ இல்லை வேறு மெட்டீரியலோ இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் லொக்கேஷனில் தான் இருக்கும். குவான்டிட்டிஸ் மிஸ்மேட்ச் ஆகும், இல்லைனா அந்த மெட்டீரியல் எல்லாமே போகலாம். ஓகே, இந்த 3Cக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்டோர்ஸ் எடுத்துப்போம். ஸ்டோர்ஸில் வந்துட்டு கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டிஸ்லாம் மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் வந்துட்டு ஒரு 1000 நம்பருக்குள்ளார இருந்ததுன்னா ரெட் அலர்ட் போடணும். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த மெட்டீரியல் வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு ரெட் கலர் போடணும், என்கிட்ட மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லோ ஒரு டேக் போடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, நெக்ஸ்ட்டு சப்ளை இருக்குது அப்படின்ட்டு. அவங்ககிட்ட மெட்டீரியல் வந்து 1000லேருந்து 2000குள்ளார இருக்குது அப்படின்ட்டு. இப்போ க்ரீன் போடுறாங்கன்னா க்ரீன் வந்து அபவ் 2000 இருக்குது, அவங்ககிட்ட மெட்டீரியல் ஸ்டாக் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த க்ரீன் வந்து போடுறோம், கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட் கண்டெய்னரில் வந்துட்டு அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து க்ரீன் கலர் பின்னு. சப்போஸ் இது வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் இன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ப்ளூ கலர் பின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் அந்த ஸ்டேஜெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி சைடு அப்படி யூஸ் பண்ணும்போது இல்லைனா ப்ரொடக்ஷன்லேயே கூட எல்லோ கலர் பின் வந்து ரீஒர்க்குக்கு, ரெட் கலர் பின் வந்து ரிஜெக்ஷனுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் பின்னு மாற்றி போட்டோன்னா அந்த கலரு வேரி ஆகிறதுனால ரெட் கலரில் இருக்க ரிஜெக்ஷன் அப்படின்ட்டு ஸ்க்ராப் பண்ணாலும் ஸ்க்ராப் பண்ணிடலாம். எல்லோ வந்துட்டு ரீஒர்க்கில் போயிட்டு ஒர்க் இன் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்க பீஸை வந்து அதில் போட்டோன்னா ரீஒர்க் அப்படின்ட்டு அந்த இதையே கூட ஹோல்ட் பண்ணலாம். அதனால் கான்ஸ்டன்ட் கண்டெய்னர் எந்தெந்த கலருக்கு எது யூஸ் பண்ணுறாங்களோ கரெக்டாக அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட் லொக்கேஷனில் வந்துட்டு ஸ்டோர்ஸில் ஒரு பின்னில் வந்துட்டு ஒரு பார்ட் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, இன்னொரு பார்ட்டை வச்சு மிக்ஸ்அப் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அப்படி பண்ணால் மிக்ஸ்அப் ஆகிடும். 2 பார்ட்லாம் ஒரே பின்னில் வச்சுனா மிக்ஸ்அப் ஆகிடும். அதனால் ஒரு பின்னில் வந்துட்டு ஒரு பார்ட் தான் வச்சுருப்பாங்க. ஒரு பார்ட்டுக்கும் ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த லொக்கேஷனில் அந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். இதுதான் கான்ஸ்டன்ட் லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு இந்த 3Cயோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு மெட்டீரியல் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், மெட்டீரியலை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியலை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். மெட்டீரியலை தேடுற நேரம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். சப்போஸ் வேறு பின்னில் வச்சுருக்கோம், இல்லைனா வேறு இடத்துல லொக்கேஷனில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலை போய் தேடிட்டு இருக்க நேரம் வந்து கம்மி பண்ண முடியும் இந்த 3Cயை ஃபாலோ பண்ணால். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குவான்டிட்டி கன்ஃபியூஸ் ஆகாது.
இப்போ ஒரு பின்னில் வந்துட்டு 50 நம்பர் இருக்குன்னா கரெக்டாக அந்த பின்னை பார்க்கும்போதே தெரியும், ஓகே இந்த மெட்டீரியல் தான் இருக்குது, 50 நம்பர் தான் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் வந்துட்டு குவான்டிட்டி மிஸ்மேட்ச் ஆகிறது, கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து கம்மியாகலாம், தவிர்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஜிஸ்டிக் அப்போ ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டிஸ்பேட்ச் டைமில். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக்கோட சைஸை வந்து ஈஸியாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பின்னில் ஒரு 1000 நம்பர் அனுப்பணும் அப்படின்னா இந்த 1000 நம்பருக்கு எவ்வளோ பெரிய ட்ரக்கு தேவைப்படும், இல்லை எந்த வண்டி வந்து எந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் சைஸை வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ஓஇஎம் லைன் சப்ளை இல்லைனா ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது மெட்டீரியல் வந்து ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த மெட்டீரியலில் வந்து எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கரெக்டாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எதனாலனா அந்த கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி இருக்கிறதுனால, கான்ஸ்டன்ட் லொக்கேஷனில் கான்ஸ்டன்ட் கண்டெய்னரில் இருக்கிறதுனால கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இதுதான் இந்த 3Cயோட பெனிஃபிட்ஸு. ஓகே, இந்த வீடியோவில் எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3C என்னென்னு பார்த்துருக்கோம். கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, கான்ஸ்டன்ட் லொக்கேஷன், அதுக்கு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். அப்புறம் எங்கே வந்து இது அப்ளிகபிள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, கான்ஸ்டன்ட் கண்டெய்னரு, கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, கான்ஸ்டன்ட் லொக்கேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 3Cயோட பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.